இப்போ இங்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ணணுமா, இல்ல வேணாமா, இல்ல வேற ஃபீல்டுக்கு போகணுமா, இல்ல வந்துட்டு அவங்களோட வேலைக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம டெவலப்பர்ஸுமே இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம வேற ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குமே வந்துட்டு இந்த டவுட் இருக்கு. நான் வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல கண்டினியூ பண்ணணுமா, இல்ல வேணாமா அப்படிங்கறத பத்தி அவங்களுக்குமே அந்த டவுட் இருக்கு. எனக்குமே வந்துட்டு அந்த டவுட் இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஹை இன்கம் ஜாபா இல்ல லோ இன்கம் ஜாபா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் பேஜஸ்ல நிறைய பேர் கேட்குற விஷயம் ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்குமே வந்துட்டு அதை பத்தியான ஒரு ஐடியா கிடையாது. நானுமே வந்துட்டு நிறைய சேலரி வாங்கினா அது ஹை இன்கம் ஸ்கில் ஜாப், கம்மியான சேலரி வாங்கினா அது வந்து லோ இன்கம் ஸ்கில் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 7 ஹை இன்கம் ஸ்கில் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. அதையே நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பத்தின மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஜாப் வந்து ஹை இன்கம் ஸ்கில் ஜாபா, லோ இன்கம் ஸ்கில் ஜாபா, அந்த ஜாப்ல நீங்க கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி நீங்களே டிசைட் பண்ணலாம். இப்போ ஹை இன்கம் ஸ்கில்ஸ்னா என்ன? உதாரணத்துக்கு சேல்ஸ், மார்க்கெட்டிங், நம்ம படிக்கிற கோடிங், வீடியோ எடிட்டிங், டிசைனிங், இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஹை இன்கம் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணப்படுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ கோடிங் வந்துட்டு ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஜாப்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு கோடிங் தான் உங்களோட கெரியர் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல 100K கோடிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு மே 1ஆம் தேதியில இருந்து லான்ச் பண்ண போறோம். அதுல நம்ம வந்துட்டு பேசிக் கோடிங் C and ஜாவால தமிழ்ல ஃப்ரீயா சொல்லி தர போறோம். இதுக்கு மேல உங்களுக்கு 100K கோடிங் சேலஞ்சை பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நாங்க வந்து ஐ பட்டன்ல கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கேரளால Brocamp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இதுல கோடிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் இருந்துட்டு ஃபோக்கஸ்டா கோடிங் படிக்க முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹப்புக்கு வந்து நம்ம டீமோட இருந்து ரியல் டைம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த Brocamp. இந்த Brocamp நாங்க கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த Brocamp வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம், ஒரு ஃபுல் டைம் ப்ரோக்ராம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கேரளால இந்த Brocamp மூலியமா பிளேஸ் ஆனவங்கல 75% பீப்புள் நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்தும் +2 மட்டுமே படிச்சவங்களா இருக்காங்க. அதுவும் அவங்களோட ஆவரேஜ் சேலரி 5 LPAக்கும் மேல, கிட்டத்தட்ட 40,000 ஒரு மாசத்துக்கு. இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா brototype.comங்கிற வெப்சைட்டை போய் பாருங்க. ஏதாச்சும் என்கொயரி இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி லோ இன்கம் ஸ்கில்ஸ்னா என்ன? கால் சென்டர்ல வேலை பார்க்குறவங்க, டேட்டா என்ட்ரி பண்றவங்க, டாக்ஸி டிரைவர், ஃபுட் டெலிவரி, கிளரிக்கல் ஜாப்ஸ், இதெல்லாமே வந்துட்டு லோ இன்கம் ஸ்கில்ஸ் ஜாப்ஸ்க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிச்சவன் 5,000 ரூபாய்க்கு வேலைக்கு போறான், ஸ்விக்கி ஓட்டுறவன் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இங்க அட்ராக்டிவான பாயிண்ட் காசு தான். ஸ்விக்கில 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சவன் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே அந்த வித்தியாசம் தான். ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஹை இன்கம் ஸ்கில் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு ஒரு மெயின் ஃபேக்டர். உதாரணத்துக்கு ஒரு டெவலப்பர், டிசைனர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்மியான சம்பளம் தான் வாங்குவாங்க. இதே அவங்க வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அவங்களோட சேலரியும் வந்துட்டு ஏறிட்டே போகும். இப்போ லோ இன்கம் ஸ்கில் ஜாபுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெயிண்டர் வராரு. அவருக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவருக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாயை நம்ம கொடுக்க போறோம் இல்ல. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ண வராங்க. இப்போ அவங்க ஒரு டெலிவரி பண்றாங்க அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல 30 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபாயை கொடுக்க போறாங்க இல்ல. இப்போ இந்த லோ இன்கம் ஸ்கில் ஜாபுக்குலாம் வந்துட்டு ஒரு செர்டின் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த க்ரோத்தே இருக்கும். அதுக்கு மேலே அது வந்து இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சேலரி ஏறுது அப்படின்னா அது வந்து ஹை இன்கம் ஸ்கில் ஜாபுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வந்து ஜாப் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஜாபுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் அதுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வழி இருக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி சேலரி அதிகமாக வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போங்க. அப்படி நான் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபீல்டு வந்துட்டு ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஜாப். ரெண்டாவது விஷயம், ஹை இன்கம் ஸ்கில் ஜாபை எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட யாராச்சும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு வெப் ஆப் பண்ணி கொடு, எனக்கு வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடு, இல்லைன்னா ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அதை பத்தின ஒரு நாலேஜ் வேணும். நீங்க அதை பத்தி படிக்கணும். அது மேல நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை கண்டினியூஸா எடுத்து செய்ய முடியும். ஸோ
ஹை இன்கம் ஸ்கில் ஜாப் நீங்க அக்வயர் பண்றதுக்கு அதுக்கு நீங்க வந்துட்டு நிறைய டைம் ஒதுக்கணும். நீங்க அதை பத்தி படிக்கணும், அதை பத்தி ஸ்கில்லை நீங்க வந்து கெயின் பண்ணிக்கணும், எந்த ஃபீல்டுக்குள்ள போறீங்க அப்படிங்கறத பத்தி. ஸோ இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வந்துட்டு ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஜாபை வந்துட்டு அக்வயர் பண்ண முடியும். இப்போ லோ இன்கம் ஸ்கில் ஜாப் எடுத்துக்கோமே, உங்ககிட்ட ஒரு பக்கெட் நிறைய வந்துட்டு பெயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பிரஷ் கொடுத்தா நீங்க போய் பெயிண்ட் அடிக்க மாட்டீங்களா? ஒரு வண்டியை கொடுத்துட்டு ஒரு டெலிவரி பேக்கையும் கொடுத்துட்டு போய் ஒரு டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண மாட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு டக்குன்னு நீங்க வந்துட்டு வேலைக்கு போயிடுறீங்க. இப்போ ஹை இன்கம் ஸ்கில் ஜாப் வந்து உங்களுக்கு செட் ஆகணும்னா நீங்க வந்துட்டு அதை பத்தி, அதாவது நீங்க போற ஃபீல்டை பத்தி உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வேணும், அதை பத்தி நீங்க ஸ்கில்லை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த ஃபீல்டில் நீங்க வந்து கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு வந்து அது செட் ஆகும். அதுக்கு நீங்க வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதே இது லோ இன்கம் ஸ்கில் ஜாபுக்கு அப்படி எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை. நீங்க ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே இருந்துட்டு உங்களுக்கு வந்து காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஹை இன்கம் ஸ்கில் ஜாப் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் சேலரி கம்மியாக தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், எல்லாருமே ஹை இன்கம் ஸ்கில் ஜாபுக்கு போயிட்டா யார் இந்த லோ இன்கம் ஸ்கில் ஜாப் எல்லாம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே புரோட்டோடைப் சேனல்ல பாக்குறது இல்லைல்ல.